ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கான ப்ரொமோவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொடைக்கானல் ட்ராக் வருது. கொடைக்கானலில் சர்ப்ரைஸ் இருக்குது, கொடைக்கானலில் செலிப்ரேஷன் இருக்குது, கொடைக்கானலில் வந்து ஷூட் போயிருக்கு, கொடைக்கானலில் வந்து நல்ல செம மெமரிஸ் இருக்குது. லட்சுமி பிரியா கூட பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடைக்கானலை சுற்றியே நமக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கொடைக்கானலில் ஷூட் இருந்ததா அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே பெரிய பெரிய ட்ராக் இருக்குது, விகாவோட ட்ராக் அங்கே தான் எடுத்திருக்காங்க, அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட வீடியோ போட்டோம். ஆனால் நிறைய வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம அருண் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சி நம்ம வந்து போட்டோம். ஆனால் நாளைக்கான இதில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னா அது பெரிய பெரிய கேள்வி. இப்போ வீட்டிலேருந்து எல்லாம் வாசலில் வந்து நிற்கிறாங்க. விஜய் வந்து வெளியிலே நிற்கிறாரு. காவேரி அங்கே உள்ளேருந்து வராங்க. இவங்க வண்டியில் அனுப்பி வச்சுருவாங்களா, அனுப்பி வைக்க மாட்டாங்களா, அந்த கேள்வி மட்டும் தான். நாளைக்கு ப்ரொமோ வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். 10 மணிக்கு நாளைக்கு ப்ரொமோ வந்து தரமாக விடுவாங்க அப்படின்னு. போன வாரம் கூட 2 ப்ரொமோ விட்டுருந்தாங்க இல்லையா, அது மாதிரி ப்ரொமோ விடுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதாவது முக்கியமான ப்ரொமோ விடுறதுக்கு ஃபைட் சீன் தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அந்த ஃபைட் சீன் அந்த ட்ராக் வந்தது அப்படின்னா விகாவோட அந்த செலிப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிடணும். விகாவோட செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. விகாவோட செலிப்ரேஷனை முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த ஃபைட் சீன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய எதிர்பார்ப்பு. ஆனால் கதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து நிஜமாவே நம்ம விகாவோட சீன்ஸ் வருமா அப்படிங்கிறது பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இதுவரை ஒன்றுமே தெரியல. கொடைக்கானல் சீன் இருக்குது, கொடைக்கானல் ட்ரிப்பு போயிருக்காங்க, கொடைக்கானலில் ஷூட் பண்ணியிருக்காங்க, கொடைக்கானல் இந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே அந்த பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா அப்படின்னா ஒரு விஷயமே கிடைக்கலையே அப்படிங்கிறது தான். நம்ம சுவாமி நம்ம காவேரியும் வந்துட்டு கொடைக்கானல் போனாங்களா அப்படிங்கிறது தெரில. இப்போ நம்மளோட என்ன சொல்கிறேன், நம்மளோட புது சீரியல் இருக்கு இல்லையா, அது கூட கொடைக்கானல் ஷூட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம யோசிக்கிறோம் இப்போ அங்கே இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே பார்க்கும்போது. ஆனால் விகாவோட ஷூட் இருந்ததா அப்படின்னா பெரிய பெரிய கேள்வி தான். ஆனால் இருந்தது அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு ப்ரொமோ வந்தால் தாங்க தெரியும் விகாவோட செலிப்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆஃபீஸோட ட்ராக்கை கொண்டு வந்து முடித்தாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆஃபீஸில் கூப்பிட்டு போய் சைன் வாங்குறதெல்லாம் போட்டாங்க, ப்ரொமோவாக விட்டாங்க அப்படின்னா தெறிக்க விட்டுருவாங்க அப்படிங்கிறது. அந்த இது வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரியலைங்க, வராது அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாம் வாசலில் வந்து நிற்கிறாங்க, அந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டுருக்கு. அதில் வந்து காவேரி விஜயும் நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போவாங்களா, இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பெரிய பெரிய கேள்வியாக தான் இருக்குது அது வந்து. இப்போ வந்து நம்ம டைரக்டர் சாரும் துபாய் போயிருக்காரு. அதை பற்றின பெரிய டாக் போயிட்டுருக்கு. அது சும்மா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் டைரக்டரும் நம்ம சுவாமியும் போயிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இதை பற்றின விஷயங்கள் நிறைய வந்து நமக்கு போயிட்டுருக்கு. நிறைய பேர் பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க, என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயமா இருந்தால் போதும், நமக்கு வந்து எப்போயுமே தெரிய வரும்ல அப்படிங்கிறதா என்னோடது. கண்டிப்பாக வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதா. ஏன்னா அவங்க ஒய்ஃப் போயிருக்காங்களே, அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க அப்படி.